ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 10ஆம் நாள் 24/6/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வ குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது இந்த புதன்கிழமை. சுபமுகூர்த்தங்கள் செய்வதற்கு, ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு, ஒரு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்வதற்கு இந்த புதன்கிழமை அமைந்தால் திதி வார நட்சத்திர யோக கரணம் இந்த ஐந்தும் சேர்ந்திருக்கிறதான் ஒரு முகூர்த்தம் என்பார்கள். அதற்குள்ளே இந்த வாரம் கிழமை புதன்கிழமையாக அமைந்தால் அதை போல அற்புதமான நாள் வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. இந்த முகூர்த்தங்கள் பார்க்கிற பொழுது இந்த புதன்கிழமை சில வழியில் விளத்திவிடும். அவ்வாறு புதன்கிழமையும் அமைந்து அந்த நட்சத்திரங்கள் ஒன்றாக வந்து திதி நன்றாக வந்து கரணங்கள் யோகங்கள் எல்லாம் சேர்ந்து வருமாயிருந்தால் புதன்கிழமை அது ஒரு அற்புதமான அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது. இவ்வாறு இந்த புதன்கிழமையிலே நாமும் இறை வழிபாடுகளை எல்லாம் செய்வதோடு பல்வேறு ஆலயங்களிலே உற்சவங்கள் நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கின்றன. இன்னும் சில ஆலயங்களிலே இந்த ஆனி மாதத்து பௌர்ணமியை முன்னிட்டு இந்த உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே உலக பிரசித்தி பெற்ற இலங்கை திருநாட்டின் தலைசிறந்த சக்தி பீடங்களில் ஒன்றாகிய நைனை ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள் ஆலயத்தினுடைய இந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனி மாதத்து பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவத்தோடு நிறைவு பெறும். அவ்வாறான உற்சவ காலங்களிலே நாமும் சென்று அம்பிகையை வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. எதிர்வருகின்ற 29ஆம் திகதி திங்கட்கிழமை ஆனி மாதத்து பூரணை பௌர்ணமி. அந்த ஆனி மாதத்து பௌர்ணமியிலே நுவரெலியா மாவட்டம் தலவாக்கொலை பெயாவல் என்கின்ற தோட்டத்திலே அமைந்துள்ள அன்னை ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயத்தினுடைய கட்டுமான வேலைகள், திருப்பணி வேலைகள், வர்ணப்பூச்சுகள் இவையெல்லாம் நிறைவு பெற்று அம்பாளுடைய ஆலயத்தின் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. அந்த கும்பாபிஷேகத்திற்கான முகூர்த்தத்தை நிர்ணயம் செய்து அடியவர்களுக்கு அறிவிக்கின்றதாகிய முகூர்த்த நிர்ணயம் வருகின்ற 29ஆம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி என்று ஆனி பௌர்ணமி என்று காலையிலே 9 மணி முதல் மகா கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமத்தோடு பூஜை வழிபாடுகள் ஆரம்பமாகி இந்த முகூர்த்த நிர்ணயம் கும்பாபிஷேகத்திற்கான நாளை அந்த நட்சத்திரத்தை அடியவர்களுக்கு அறிவிக்கின்ற வகையிலே முகூர்த்த நிர்ணயம் நடைபெற இருக்கின்றது. இவ்வாறு அந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்கள், அந்த தோட்டத்து தலைவர்கள், தோட்டத்து பொதுமக்கள் எல்லோருமாக இணைந்து இந்த ஆலயத்தை செவ்வனை அமைத்து பல சிற்ப வேலைகளோடு கூடியதாக இந்த பெயாவில் தோட்டம் முத்துமாரியம்பாள் ஆலயம் அமைந்திருக்கின்றது. அம்பிகையினுடைய மகா கும்பாபிஷேகம் விரைவிலே நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளோடு
முகூர்த்த நிர்ணயம் அன்றைய தினம் திகதி அறிவிக்கப்பட்டு அதன் பின்பு கும்பாபிஷேகத்திற்கான பத்திரிகை வெளியிடப்படும் என்பதனையும் தெரிவித்து அனைவருக்கும் இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.